அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்கள் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. அங்கே 3க்குரிய புதன் 3ஆம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் சூரியனோடு அமர்ந்திருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. பிரயாணங்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானமாகிய சுக்கிரன் வலுப்பெற்று இருப்பதால் பொருளாதார ஏற்றம் உண்டு. இவ்வளவு நாட்களாக பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம வசதியான வாழ்க்கைக்காக சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. வசதியான வாழ்க்கைக்காக சில பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்கு. வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்க இருக்குதுங்க. உங்களுக்கு குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. சேமிப்பிற்கு வழி உண்டு என்பதால் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் லாபம் அதிகரிக்க இருக்கு. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை, அதுவும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த அடுத்த 7 நாட்களை பொறுத்தவரை மேசராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் நிலையில லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இதனால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு திருதிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் செலவுகள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் போது ஜீவநதியும் வற்றும் என்பது ஆன்றோருடைய வாக்கு. இதனால் குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அதிக அலைச்சலும் உழைப்பு கவலையும் ஏற்பட இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்த இயலாது. ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக நல்லது. அதே போல் உங்களுடைய ராசி குரு பகவான் அனுகூலமற்று வலம் வருவதால் திருமண முயற்சிகளில் தடங்கல்கள், தாமதங்கள், குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு களத்திர காமஸ்தானமாகிய துலாம் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் ஏற்பட இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக இருவருக்கும் ஏற்பட்டு வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமையை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் திருமணமான பெண்மணிகள் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் மேசராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. லாபஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால எதிர்பாராத பண வரவிற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையை பார்ப்பதற்காக அந்நிய நாட்டிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறும் மேசராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையினால் பலப்படுத்துவதால் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், பதவி உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்தவரை உங்களிடம் நன்றாக பழகிவிட்டு உங்களை பற்றியே மேலிடத்தில் புகார் சொன்னவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள இருக்கீங்க. இப்போது
யாரிடம் எப்படி பழகுவது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைகிறது. அதேபோல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேஷ ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்களான இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. உற்பத்தியை அதிகரிக்கலாம். நிதி நிறுவனங்கள் மற்றும் சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டு இருப்பதால் அதிக அலைச்சலும் உழைப்பும் இருக்கக்கூடுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபாரம் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்துள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. மக்களிடையே புகழ் செல்வாக்கு உயர இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. அதனால் வருமானம் உயர்வது மட்டுமல்லங்க, செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இதனால சனியும் ராகுவும் செல்வாக்கு உயர இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. அதனால் வருமானம் உயர்வது மட்டுமில்லங்க, செல்வாக்கு புகழும் அதிகரிக்க இருக்கு. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மேலும் சனி ராகுவும் உங்களுக்கு கை கொடுத்து உதவுகிறாரு. மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை அளிக்குங்க. கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. கட்சி தொண்டர்களிடையே புகழ் ஓங்குங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வி முன்னேற்றம் என்பது ஒரே சீராக நீடிக்குதுங்க. பாடங்கள்ல ஆர்வம் மிகும். கிரகப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு. விடுதிகள்ல தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு குடும்ப கவலைகள் மனதை அறிக்குங்க. ஆசிரியர்கள் ஆகியோருடைய ஆதரவு பெருகக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகராசன செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் விவசாய பணிகளுக்கு அதிகாரம் கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு கடும் போட்டிகள் நிலவ இருக்கு. விற்பனையும் லாபத்தையும் தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. சக கூட்டாளிகளின் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன வேதனை அளிக்கும். புதிய முதலீடுகளை கூடுமான வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. மேசராசனையர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால சக்திக்கு மீறிய செலவுகளினால் பணம் வீண் விரயமாகுங்க. மிக மிக அவசியங்க. அதே போல் வியாழக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.